ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கும்பம் ராசிக்கான ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன சாதகமான பலன் கிடைக்க போகுது, என்ன பாதகமான பலன் கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செஞ்சால் பாதகமான பலனிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிற முழு தகவலுமே இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பம் ராசி அப்படின்னு சொன்னால் காற்று ராசி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதத்தில் இருக்கிற 5 பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு குணாதிசயம் அப்படின்றது இருக்குங்க. அந்த விதத்தில் கும்பம் ராசி வந்துட்டு காற்று ராசியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கும்பம் ராசி சின்னம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு நீருடன் கூடிய கலசத்தை சுமந்து நிற்கும் மனிதன் நிற்கிறது போல ஒரு சின்னம் தான் இந்த கும்பம் ராசிக்கானதாக இருக்கும். நாம் பார்க்குற மனிதர்களில் கொஞ்சம் வித்தியாசமானவங்களாக திகழக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கும்பம் ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பம் ராசிக்காரங்க முதல்ல வெட்கப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கனிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். யார் ஒருத்தருமே ரொம்பவும் கனிவாக பழகுவாங்க, பேசுவாங்க. இது வந்துட்டு இவங்கக்கிட்ட இருக்கிறது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். பிறகு ஒருத்தர்கிட்ட வந்துட்டு கனிவாக பேச ஆரம்பிப்பாங்க. பிறகு காலம் செல்ல செல்ல அதீத பாசம், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே பேசுகிறது, இது எல்லாமே வந்துட்டு அவங்க கூட இயல்பாக வந்துடும். அவங்க வந்துட்டு அவங்களது நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகக்கூடியவங்களாக திகழ்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசிக்காரங்க உண்மையை மட்டுமே பேசக்கூடியவங்களாக திகழ்வாங்க. மற்றவங்களுக்கு வந்துட்டு வேணும்னே காயப்படுத்தணும்னு எந்த ஒரு விதத்துலையுமே கட்டாயம் இவங்க நினைக்கவே மாட்டாங்க. மற்றவங்க மேலே அன்பு அக்கறை காட்டுறது எல்லாமே இவங்க உண்மையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையாக இருக்கிறதுமே இவங்களுக்கு பிடிச்ச ஒரு செயலாக இருக்கும். இவங்கக்கிட்ட யாராவது உண்மையாக இல்லை, துரோகம் செய்கிறாங்க அப்படின்னு இருந்தால் கட்டாயம் அவங்கள வந்துட்டு இவங்களோட வாழ்க்கையிலேருந்து எடுத்துருவாங்க அப்படின்னே சொல்லலாம். திரும்பி கூட அவங்க பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க. நம்பிக்கை துரோகம், பொய் சொல்கிறது எல்லாமே இவங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலாக இருக்கும். கும்பம் ராசியில் உள்ள இவங்க சிறந்த பேச்சாற்றல் மிக்கவங்களாக திகழ்வாங்க. எதை பற்றி பேசினாலும் சரி அதில் வந்துட்டு உணர்ச்சிகரமான விஷயத்தை கட்டாயம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எவ்வளோ கனிவாக பேசுகிறாங்களோ அவ்வளவு பணிவுமே இவங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எடுத்து முடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது சிறந்த முறையில் வெற்றி அடையும் வகையில் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் தீர்க்கமாக முடிவெடுத்து அந்த செயலை வெற்றி அடையக்கூடியவங்களாக திகழ்வாங்க இந்த கும்பம் ராசிக்காரங்க. மேலும் கும்பராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ துன்பப்பட்டிருந்தாலும் சரிங்க, பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, நன்மை பிறக்குமா இல்லையா அப்படிங்கிற முழு தகவலுமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசிக்கு சனி பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால சனி பகவானுக்கும் கும்பம் ராசிக்கும் நீங்கள் உறுதுணையாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா கட்டாயம் அது முருகப்பெருமான் தாங்க. முருகப்பெருமான் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நீங்கள் சிவபெருமான் வழிபாடுமே செய்யலாம். மேலும் வந்துட்டு முருகன் கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து இன்னலுமே தீரும். உங்களது தொழில் மீது உள்ள போட்டியாளர்கள் அனைவருமே உங்களை விட்டு ஓடிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் முருகப்பெருமானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதாக மாற நாங்களும் வேண்டிக்கிறோம். தொடர்ந்து நாம் உங்களுக்கான ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் 3, 4ஆம் பாதம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு முதல்ல பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் சாமர்த்தியமாக அந்த சூழலுக்கு ஏற்பட்டு செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகவும் நன்மை தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இது எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. எப்படா நமக்கு நல்ல காலம் வரும்னு சொல்லி காத்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கும். ஏன்னா உங்களது தொழில் விஷயத்திலும் சரிங்க, குடும்ப விஷயத்திலும் சரி, நீங்கள் மேற்கொண்ட அனைத்து நெருக்கடிகளுமே உங்களை விட்டு விலகிடும். உங்களோட ராசிக்குள்ளே சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இது வரைக்கும் எவ்வளவு துன்பம் துயரம் இருந்துச்சுன்னு சொல்லலையா, அது எல்லாமே இனிமேல் காணாமல் போயிடும் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் உங்களது வாழ்க்கையை நினச்சி நீங்கள் அவ்வளவு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அந்த குழப்பங்கள் மறைந்து உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமான வழியில் செல்வதற்கு ஒரு சிறந்த மாதமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உங்களோட கூட்டு தொழிலில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு இனிமே வரும் காலங்களில் லாபம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். தம்பதிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. இதுவரை உங்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான நல்ல வாய்ப்புமே வந்து சேரும். உங்களோட வாழ்க்கை துணையின் உடல்நிலைகள் வந்துட்டு இருந்த பாதிப்புகள் அனைத்தும் இனி சீராக இருக்குங்க. மருத்துவ செலவுகள் குறைந்து உங்களது மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும்.
குரு பகவான் பார்வை ஆயுள் ஸ்தானத்தில் பதிகிறதுனால உங்களை இதுவரைக்கும் பயமுறுத்திட்டு வந்திருந்த நோய்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். 7ஆம் பார்வையாகிறத பதிகிறதுனால நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலில் இதுவரைக்கும் தடைகள் ஏற்பட்டிருந்தாலுமே இனி வரும் காலங்களில் தடை அப்படிங்கிறது இருக்காது. மென்மேலும் உங்களது தொழில் முயற்சிகள் அனைத்துமே நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய வகையிலுமே லாபம் தரும் வகையிலுமே உங்களுக்கு அமையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம். வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு இருந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் நினச்ச வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமையும். வாய்ப்பு அமையும் போது அதை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம்னே சொல்லலாம். புதிய இடம், வாகனம், நகை போன்ற அத்தியாவசிய செலவுகள் செய்வதற்காகவும் சிறந்த மாதம் தான் உங்களுக்கு. செலவுகள் அதிகரிக்குங்க. வருமானம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு செலவு இருக்கும். சுப செலவுகள் அப்படிங்கிறதுனால பயப்பட தேவையில்ல. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு சர்ப்ப கிரகம் சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களது உறவுகளை எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா உங்களது வார்த்தைகளில் மட்டும் நிதானம் அப்படிங்கிறது கட்டாயம் தேவை. தொழில், வியாபாரம், குடும்ப சூழ்நிலை எல்லாமே மகிழ்ச்சி தரும் வகையில் இருந்தாலும் கூட உங்களது வார்த்தைகளில் கட்டாயம் நிதானம் அவசியங்க. எடுத்தமோ கவுத்தமோன்னு யார் ஒருத்தரையும் பேசிடாதீங்க. எந்த ஒரு வார்த்தையும் தவறாக பேசிடாதீங்க. இதெல்லாம் நமக்கு தொழில் நல்லபடியாக நடக்கிற நேரத்தில் நம்ம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு பிரச்சனைக்கு உள்ளாக வேண்டிய காலமாக மாறிடும். அதனால தான் உங்களது வார்த்தையில் கட்டாயம் நிதானம் தேவைங்க. அடுத்து சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கிறது எல்லாமே கர்ம வினைப்படி நன்மை தீமை அப்படின்னு நடக்குதுன்றதை புரிஞ்சு கொண்டு நடக்கக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிச்சுட்டு வரும் கேதுவால் உங்களுக்கு இதுவரை இருந்த துன்பங்கள் எல்லாமே குருவின் பார்வையால் மாற்றம் உண்டாகுங்க. நன்மை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். இதுவரைக்கும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் உங்ககிட்ட இருந்து வெளிப்படாத திறமையுமே இனி வெளிப்பட்டு காணப்படும். உங்களை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படும் வகையில் உங்களது ஒவ்வொரு செயலுமே இருக்குங்க. ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் குருவின் பார்வை உண்டாகுது அப்படிங்கிறதுனால இதுவரைக்கும் உங்களது தொழில் இருந்த தடைகளுமே விளங்கி முன்னேற்றம் காணும் வகையில் உங்களது தொழில் அமையும். இந்த நிலையில் ராஜ கிரகமான சூரியன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எப்படா நல்ல காலம் வரும்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமையுங்க. உடல்நிலையில் சீரான முன்னேற்றம் இருக்கும். நீண்ட காலமாக ஏதாவது பிரச்சனை உங்களை தொடர்ந்துக்கிட்டே வந்திருந்தா அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் காலகட்டம். மேலும் உங்களுக்கு நீங்கள் கேட்டு பணம் கொடுக்காதவங்களுமே உங்களது பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான நல்ல வாய்ப்பு அமையும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்குங்க. எதிரிகள் காணாமல் போவாங்க. இந்த மாதம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை அதிகரித்து காணப்படும். எதிரிகள் காணாமல் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் அப்படின்னு பார்த்தா கட்டாயம் குறைஞ்சிடுங்க. உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுமே விலகிடும். உங்களது செல்வாக்கை மறைக்க நினைத்தவர்கள் கூட அவங்களது செயல் பலிக்காமல் போகும் மாதம் இந்த மாதம் தாங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல் செஞ்சீங்கன்னா கட்டாயம் நீங்கள் நினைச்ச காரியம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த மாதம். அடுத்து பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதக்காரர்களுக்கு பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா அறிவாற்றலால் எந்த ஒரு செயலையுமே வெற்றி காண நினைக்கும் உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் மிகவும் நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ராகு, கேது, குரு, செவ்வாயின்னு அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்திட்டு வந்தாலும் கூட சூரியன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவார் அப்படின்னே சொல்லாங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் பொன்னான காலமாக இருக்கும். நீங்கள் நினைச்சதெல்லாம் எப்படா நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த காலம் வந்துடுச்சுங்க. நீங்கள் நினைக்கிறத நடத்தி காட்டக்கூடியவங்களா திகழ்வீங்க. இது வரைக்கும் உங்கள் உடல்நிலையை சங்கடப்படுத்திட்டு இருந்த நோய்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். நீங்கள் உற்சாகமாக செயல்படக்கூடிய மாதமாக இருக்குங்க. உங்களது மனதில் ஒரு புது உற்சாகம் இருக்கும். இதன் மூலம் புது தெம்பும் தைரியமே வரும். எடுத்த காரியத்தை விரைவில் செய்து முடிக்கக்கூடிய திறமை வெளிப்படுத்தி காணப்படும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவற்றில் உண்டான தடைகள் எல்லாமே விலகிடுங்க. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு இந்த மாதம் செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும். ஒரு சிலருக்கு எல்லாமே வாகனம் வாங்கும் யோகம் இருக்குது, அதனால் வாங்குவீங்க. நிலம், வீடு வாங்கும் யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சுப செலவுகள் இந்த மாதம் இருக்குங்க. மாணவர்கள் உங்களோட கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துறது கட்டாயம் தேவைங்க. படிப்பிற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புமே உங்களுக்கெல்லாம் வந்து சேரும்.
அது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வை அஷ்டம ஜீவன விரய ஸ்தானத்தில் உண்டாகுதுங்கிறதுனால உங்களது செல்வாக்கு அப்படிங்கிறது வெளிப்படும் சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த மாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.